வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியே மதுரையில் நாங்கள் விரட்டி அடிப்போம். மதுரையில் வருகை தருவதற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக ஆர்பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக மதுரை மக்களுடன் பழகுவதற்கும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மதுரை தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு பெருமளவு ஆதரவு இல்லாதது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலேயே நாம் பார்த்திருப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபம்தான் இதற்கு காரணம் என்ற விதத்தில் மக்களவை தேர்தலில் அதிமுகவின் தொண்டர்கள், தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவின் வேட்பாளர்களை புறக்கணித்தார்கள். மீண்டும் அது சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்க கூடாது என்பதற்காகவும் நலிவடைந்த அதிமுகவின் தொண்டர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக மதுரையில் ஏற்பாடுகள் செய்வதற்காக ஆர்பி உதயகுமார் தலைமையில் தீவிரம் காட்டி வருகிறார். ஆனால் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு துரோகம் செய்து, சசிகலாவிற்கு துரோகம் செய்து, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்து அதிமுகவின் கட்டமைப்பை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற எடப்பாடியை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு வந்தால் அவரது கார் கண்ணாடி உடைக்கப்படும், விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் கடும் கோபத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதையும் மீறி எடப்பாடி வருவாரா? ஒருவேளை வந்தால் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு கலவரம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பன்னீர்செல்வத்தின் இடத்தை ஆர்பி உதயகுமார் அவர்கள் நிரப்பி விடுவார் என்ற காரணத்தினால்தான் துணைத் தலைவர் பதவியை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு வழங்கினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்காது, ஓபிஎஸ் அவர்களது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. தென் மாவட்ட நிர்வாகிகள் என்பது தேவர் சமுதாய மக்கள் என்றைக்கும் துரோகத்தை மன்னிக்க மாட்டார்கள். அதிமுகவின் ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 11% இடஒதுக்கீட்டை வழங்கி துரோகம் செய்த எடப்பாடியே நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்றும், இடஒதுக்கீடு என்பது சமமாக வழங்கக்கூடிய ஒன்று, அதிமுகவில் இருந்து கொண்டு துரோகம் செய்த எடப்பாடியே நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கடும் கோபத்தில் இருப்பதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.